மனைவியின் கனவுக்காக தாயை மீறும் சரவணன். ராஜா ராணி திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30க்கு உங்கள் விஜயில். ஐபிசி மங்கை சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எஸ் காயத்ரி மேம், நீங்கள் இப்போ வந்து சாயா பியூட்டி வேர்ல்டு அகாடமியில் வந்து ஒரு புதுசான ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட் இப்போ பிரைடு வந்து ரெடி ஆகுறாங்க, மேக்கப் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அதுக்கு முன்னாடியே வந்து ஏஸ்தட்டிக் காஸ்மெட்டாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்து மூலயமா மேக் ஓவர் அப்படிங்கிறது ஃபேஷியலில் கொண்டு வராங்க. ஹைட்ரா ஃபேஷியல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் தான் ஒன்று பண்ணாங்க. பண்ணதுக்கு அப்புறமா வந்து மேக்கப் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? சீரியஸாக இது ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ். ஏன்னா வந்து கல்யாணம் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னா பார்லர் தனியாக, இது தனியாக, ஒரு பிரைடல் போகணும் அப்படின்னும் போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து எல்லாமே ஒரு இடத்துல பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு இது எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரும்போது நான் ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணேன். எனக்கு அந்த பிம்பிள்ஸ்லாம் இருந்துச்சு. அது எப்படா சரியாகணும் அப்படி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தேன், யாராவது சரி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து அந்த ஃபேஷியல் எனக்கு ஸ்டார்ட் பண்ணும் போதே நிறைய விஷயங்கள் அவங்க எனக்கு சொன்ன விதமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ ட்ரை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரியஸாக ஃபேஸ் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ க்ளோயிங்காக இருந்தது. அந்த பிம்பிள்ஸோட மார்க்லாம் வந்து அப்போவே அந்த டைமே வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஸ்கின் வந்து நார்மலாக நம்ம மேக்கப் போடுறதுக்கும் இன்றைக்கி இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த மேக்கப் போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஏன்னா ஸ்மூத்தாக இருந்தது. எனக்கு அதை ஃபீல் பண்ண அந்த ப்ரஷில் அவங்க மேக்கப் பண்ணும் போதே ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஓகே. இப்போ வந்து ஸ்வர்ணலதா மேம் வந்து உங்களுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நிறைய ப்ரொசீஜர்ஸ் சொன்னாங்க இல்லையா? ஸோ ஒவ்வொரு ப்ரொசீஜர்ஸில் நீங்கள் ஃபீல் பண்ண அந்த இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்ன? எனக்கு இந்த ப்ரொசீஜரில் ரொம்ப பிடிச்சது அவங்க ப்ரஷ் வச்சு ஒன்று ஏதோ ஒரு அது என்னது அது ஏதோ ஒரு ரோஸ் வாட்டர் அடித்தாங்க. அது பயங்கரமாக இருந்தது. சீரியஸாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நான் பயங்கரமாக தூங்கினேன். எனக்கு அவ்வளோ டயர்டாக இருந்தது. அது எழுந்ததுக்கப்புறம் தான் பா என்னடா இது, நம்ம காலையில் தூங்கி எழுந்துச்சுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருந்தது. அதே மாதிரி அந்த டெட் செல் ரிமூவ் பண்ணதெல்லாம் எனக்கு ஃபீல் ஆச்சு. இதுக்கு முன்னாடிலாம் இங்கே நோஸ்லலாம் நிறைய அந்த டெட் செல்லாம் இருந்தது, ஒயிட் ஹெட்ஸ்லாம். அதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னே வேறு மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஓகே, அந்த டெக்ஸ்சராக இருக்கட்டும் எல்லாமே வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு மேக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயம். டிஃபால்ட்டாக ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து மேக்கப் போடுறவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். அவங்க கரெக்டாக இருந்தால் நம்மளோட மேக்கப் வந்து ரொம்ப அழகாக வந்துடும். ஸோ அப்படின்னும் போது ஸ்வர்ணலதா உங்களுக்கு வந்து மேக்கப் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அந்த மேக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது உங்களுக்கு அது எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள், அவங்க வந்து எந்த அளவுக்கு அழகாக போட்டு விட்டாங்க உங்களுக்கு? இல்லை, ஃபஸ்ட்டு நான் ரொம்ப ரொம்ப யோசிப்பேன். யாராவது புதுசாக பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிப்பேன். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி யோசித்தேன். அதுக்கப்புறம் அவங்க பேஸ்லாம் போடும் போது ஓகே இவங்க கரெக்டாக தான் பண்ணுறாங்க அப்படி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா என்னது ஒரு பானை சோத்துக்கு ஒரு இதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அவங்க அந்த ப்ரஷ்ல போடுற விதமாகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. அது மாதிரி ரொம்ப ஸ்பீடாகவும் பண்ணாங்க. ஸோ நீங்கள் வந்து நிறைய ஃபோட்டோஷூட், நிறைய வந்து காஸ்டியூம்ஸ்லாம் போட்டு நிறைய ஃபோட்டோஷூட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் பிடிக்குமா, இல்லைனா கொஞ்சம் எப்படி சொல்கிறது வெஸ்டர்னைஸ்டாக போகிறது வந்து ரொம்ப பிடிக்குமா? இல்லை, எனக்கு நானே நினச்சிப்பேன் எனக்கு வந்து ஹோம்லி தான் செட் ஆகும் அப்படின்னு. பட் எனக்கு வெஸ்டர்னும் செட் ஆகுது. ஸோ இப்போ நிறைய ஆனால் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது எல்லாமே வந்து கேரக்டர் வைஸுமே நான் ஹோம்லி தான் பண்ணுறேன். பட் எனக்கு அந்த வெஸ்டர்ன் லுக் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. கூடிய சீக்கிரம் பண்ணுவேன்.
ஓகே ஓகே. ஸோ நீங்கள் வந்து இப்போ மேக்கப் ப்ராடக்ட்டு இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க. பர்சனலைஸ்டாக உங்களுக்கு வந்து சில மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், சில பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்படின்னு வந்து காயத்ரிக்கு ரொம்பவே பிடிச்ச மேக்கப் பிராண்ட் எது? ரொம்ப பிடிச்ச பிராண்ட் அப்படின்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது சீரியலுக்கு அப்படின்னா ஃபிட்மி, அதை யூஸ் பண்ணுவேன். பிடிச்ச பிராண்ட் அப்படின்னா பாபி ப்ரௌன் பிடிக்கும். பாபி ப்ரௌன் பிடிக்கும். அப்புறம் மேக் பிடிக்கும். ஸோ டிஃபால்ட்டாக இப்போ வந்து வெட்டிங்க்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, வெட்டிங்க்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க அப்படின்னா அந்த பிரைடுக்கும் க்ரூமுக்கும், இல்லை பிரைடுன்னு வச்சுக்கோங்க, பிரைடுக்கு வந்து நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சில எப்படி சொல்கிறது, உங்களை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கான சில விஷயம் என்னெல்லாம் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு உங்கள் சைட்லேருந்து என்னெல்லாம் சொல்ல நினைக்கிறீங்க? அந்த பிரைட் அந்த மந்த்லேருந்தே ரொம்ப அழகாக தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு ஒரு புது விஷயம் நடக்க போகுது, நம்ம மனசு சந்தோஷமாக இருந்தாலே முகம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு டாக்டர் இவங்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் சொல்கிறாங்களே, இப்போல்லாம் நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு, ஹைட்ரா ஃபேஷியல், அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது, எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே கிடையாது. ஸோ அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். நேச்சுரலாக ஏதாவது ட்ரை பண்ணலாம். நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ், கடலை மாவு, பைத்த மாவு இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்புறம் இந்த கஸ்தூரி மஞ்சள் எனக்கு பிடிக்கும். நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னா மோஸ்ட்லி மஞ்சள் யூஸ் பண்ணுவேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இன்னொரு விஷயம், இது வந்து கொஸ்டினில் இல்லாத ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி நான் கேட்குறேன். இப்போ நிறைய பேர் வந்து ஃபேர் க்ளோ வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில டேப்லெட் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நிறைய பேர் சாப்பிட்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எந்த அளவுக்கு கரெக்டு, இல்லைனா அது ஓகேவா? இல்லை, எதுவுமே வந்து நம்ம நேச்சுரல்ல இருந்து ஒரு விஷயத்துக்கு போகிறோம் அப்படின்னா அது ஃபஸ்ட் டைம் வந்து அந்த பாடி ஏற்றுக்குச்சின்னு நினைப்போம், பட் அது ஏற்றுக்காது. அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்றைக்காக இருந்தாலும் அது அஃபெக்ட் ஆகும். எனக்கு அதிலலாம் உடன்பாடே கிடையாது. எனக்கு நேச்சுரலாக ஏதாவது போகிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ டாக்டர்ஸே அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களே, ஆனால் அந்த ஃபேர்னஸ்க்கான ஒரு டேப்லெட் அப்படின்னுட்டு இப்போ அப்படி எல்லாமே வந்து இன்னும் பெட்டராக இருக்கணும் எல்லாம் பெட்டரை தேடி போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுலேயுமே நல்ல விஷயங்கள் இருக்கலாம். பட் நான் அதை பெருசாக இன்னும் நான் அதை ட்ரையும் பண்ணல, எனக்கு அது பண்ணணும்னு தோணலை. பட் எதுனாலுமே கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரை பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணி பண்ணுங்கள், எதுவுமே அவசரமாக பண்ணாதீங்க. ஓகே. நம்மளே கடவுள் வந்து நமக்கு நிறைய நல்ல அழகான ஸ்கின் கொடுத்துருக்காங்க, அழகான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாருமே அழகாக இருக்காங்க. இன்னொன்று ஃபேரை விட எனக்கு வந்து அந்த டார்க் தான் பிடிக்கும். அந்த டஸ்கி ஸ்கின் தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஏதாவது கேரக்டர் பண்ணணும், டஸ்கி ஸ்கின்ல ஒரு கேரக்டர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. வாவ், சூப்பர், அமேசிங். எப்படி சொல்கிறது, எல்லாருமே ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் காயத்ரியோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. உங்களோட இந்த வே ஆஃப் திங்கிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேரியோட திங்கிங் மாதிரி இருக்குது. தெய்வ குழந்தை யுவார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களோட நிறைய பர்சனலான விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், உங்கள் டே ரொட்டீனாக இருக்கட்டும், எங்கள் கூட வந்து அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸ்வரலதா மேம், எப்படி இருக்கீங்க? சூப்பர் மேம். இன்றைக்கி நம்ம சாயா பியூட்டி வேர்ல்ட் நடத்தக்கூடிய அந்த அகாடமியில் நம்ம ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட்டை வந்து கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ காயத்ரி யுவராஜ் அவங்களுக்கு சில பல விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்க, ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா பிரைடல் லுக்காக இருக்கட்டும், அதை நீங்கள் பண்ணீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பண்ண அந்த ட்ரீட்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களை நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எஸ் மேம். இப்போ வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஃபேஸில் வந்து டர்ட்ஸ் நிறைய இருக்கும், டெட் ஸ்கின்ஸ் நிறைய இருக்கும். மோஸ்ட்லி அப்படி தான் வருவாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி பியூட்டி அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்கும்பொழுது ஜஸ்ட் அப்பர் லேயர் ஆஃப் த ஸ்கின் மட்டும்தான் நம்ம வந்து டர்ட் ரிமூவ் பண்ண முடியும். பட் டீப் லேயராக போய் அதை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில பல ப்ராசஸ்லாம் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம வந்து அஸ்தட்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு மேக்கப் போடும்போது அவங்க வந்து அது கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரொம்ப ஈஸிலி ஷைனிங் க்ளோயிங் அவங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த வர க்ளோயிங் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அந்த ஒரு கான்செப்ட் தான் வந்து இந்த பிரைடல் அஸ்தட்டிக் பேக்கேஜ். அதுதான் வந்து இன்னைக்கு காயத்ரி யுவராஜ்க்கு நாங்கள் பண்ணோம். ஸோ அவங்களோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தது. ஸோ எப்படி வந்து அவங்களுக்கு பக்குவமாக பண்ண முடியுமோ அப்படி பண்ணியிருந்தோம்.
பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் வந்திருந்தது. அவங்களுக்கு வந்து அந்த டர்ட்ஸ் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதெல்லாம் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் மேக்கப் போடும்போது ஈஸிலி அந்த க்ளோ எனக்கு வந்துட்டே இருந்தது. எனக்கு வந்து அந்த பிம்பிளை மறைக்கிற அளவுக்கு நான் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி எதுவுமே போடாமல் ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி யூஸ் பண்ணி ரொம்ப ஹார்ஷாக எதுவும் பண்ணாமல் லைட்டாக நான் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த இது வந்தது, க்ளோ எல்லாம் வந்துருச்சு. ஸோ அப்படின்னும்பொழுது நல்லாயிருக்கும் அந்த ட்ரீட்மெண்ட். சூப்பர். ஸோ இப்போ வந்து காயத்ரி யுவராஜுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண அந்த காஸ்டியூமாக இருக்கட்டும், இல்லைனா அந்த மேக்கப் ப்ரொசீஜராக இருக்கட்டும், அதெல்லாமே ரொம்பவே யூனிக்காக இருந்தால் நல்லா இருந்தது. ஏன் வந்து காயத்ரிக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு காஸ்டியூமாக வந்து செலக்ட் பண்ணுறீங்க? ஏன் அந்த பிங்க் கலர்? ஆல்வேஸ் வந்து கான்ட்ராஸ்ட் வந்து நிறைய வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க மேம் நிறைய பேர் வந்து. ஸோ பார்க்குறவங்க வந்து டக்குன்னு அவங்களோட பார்வையை திருப்பி இப்படி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ரெஸ் வந்து அதில் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். ஸோ ஆஸ் எ காஸ்டியூம் டிசைனர் வந்து எனக்கு அந்த கலர் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதாவது யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு வந்து அந்த கிராண்டாக ஜுவல்ஸ் வந்து போடணும். அதாவது வந்து என்னைக்காச்சும் வந்து ஒரு நாள் வந்து அவங்க பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ்க்காக போகிறாங்க அப்படின்னா அந்த நாள் மட்டும் அது அன்றைக்கி அவங்க தான் ஹீரோயின் மாதிரி இல்லையா. ஸோ அப்படின்னும் போது அப்போ இருக்கிறதுலே ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸை கொண்டு வந்து அவங்களுக்கு நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எல்லாரோட இன்ட்ரெஸ்ட்டும் அவங்கள நோக்கி தான் வரும். ஸோ எல்லாருக்கும் அதுதானே வேணும், நம்ம எல்லாரும் பார்க்கணும் பாராட்டணும் தானே எல்லாரும் ஆசைப்படுறாங்க. ஒரு ட்ரெஸ் நம்ம வாங்குகிறோம், ஒரு ஜுவல் வாங்குகிறோம் அப்படின்னா அதை நம்ம போட்டுக்கும் பொழுது யாராவது நம்மளை பாராட்டினாங்கன்னா அப்போ தானே அதை வாங்கினதுக்கு ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்குது. ஸோ அப்படின்னும் பொழுது பார்க்குறவங்களுக்கு பிடிக்கணும் ஃபஸ்ட் திங். அண்ட் நமக்கு வந்து அந்த கலர் சூட் ஆகுமா அப்படின்னு யோசிக்கணும். பிரைடல்னு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு என்னோட சஜஷன். ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து பேஸ் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வந்து அந்த ஐ மேக்கப். ஐ மேக்கப்லேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான வந்து பேர் சொல்லுவாங்க. ஸ்மோக்கி அப்படின்வாங்க, எப்படி இல்லைனா ரொம்ப கிளிட்டரி அப்படின்வாங்க. ஸோ இதில் வந்து அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஐ ஸ்டைல் வந்து போட்டிங்க? ஓகே, அவங்களுக்கு வந்து சிம்பிளாக தான் மேம் பண்ணேன். அவங்க காஸ்டியூம் கலர் வந்து இருக்கிற மாதிரி தான் நான் பண்ணேன். மோஸ்ட்லி வந்து ரொம்ப ரிச் லுக்காக பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த காஸ்டியூமுக்கு பார்த்தீங்கன்னா ஐ ஷேட் வந்து தப்பாக பண்ணோம் அப்படின்னா காமிச்சிரும், ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக வந்துடும், அந்த மாதிரி ஃபினிஷிங் வந்துடும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கலருமே சாரீ நல்லா இருந்தது. ஸோ அது வந்து எனக்கு அவங்க ஃபேஸில் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் எப்படி பண்ணால் கரெக்டாக வருமோ அப்படி கொடுத்துருந்தேன். லைட்டாக வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மோக்கி லைட்டாக அதில் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி 2 கலர் ஷேடுமே கொடுத்து கொஞ்சம் நல்லா டார்க்காக பண்ணியிருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது அவங்களோட ஐ மேக்கப். அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாயா பியூட்டி வேர்ல்டு அகாடமி அங்கே தான் இருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு காம்போ ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ அதை நான் சொல்கிறத விட இவங்க சொன்னால் பெட்டராக இருக்கும். ஸோ ஹலோ, ஹாய் ஐபிசி நேயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். அம்பத்தூரில் வந்து சாயா பியூட்டி வேர்ல்டு வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து அஸ்தட்டிக் அகாடமி ஆல்ரெடி ரன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நியூவாக வந்து பிரைடல் அஸ்தட்டிக் பேக்கேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பிரைடல் அஸ்தட்டிக் பேக்கேஜ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் மேரேஜ்க்கு புக் பண்ண வரீங்கன்னா அப்போ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி மேரேஜ்க்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த ஃபேஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை வந்து சரி பண்ணிவிடுவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போ கிளியர் ஆகிற இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து லாங் ஸ்டேவாக இருக்கும். அதாவது வந்து ப்ரெக்னென்சி ப்ரோக்ராம், லாக்டேட்டிங் ப்ரோக்ராம் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு மறுபடியும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர வரைக்கும், அதாவது உங்களை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க முடியாத அந்த டைம் வரைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ தமிழ் நியூ இயர்க்காக. ஸோ பிரைடல் ஆஸ்தட்டிக் பேக்கேஜ் வந்து ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கிற ஆஸ்தட்டிக் அகாடமியில் பிரைடல் ஆஸ்தட்டிக் கோர்ஸாகவுமே கொடுத்துட்ருக்கோம். வித்தின் வெரி ஷார்ட் பீரியடில் ஒரு பிரைடல் ஃபேஸ் வந்து எப்படி வந்து லாங் லாஸ்டிங்காக வந்து அவங்களுக்கு பர்மனெண்ட்டாக அந்த ஃபேஸ் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ட்டு அதை லான்ச் பண்ணுறதுக்கு தான் காயத்ரி மேம் வந்து இன்றைக்கி வந்திருக்காங்க. அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் தட். அண்ட் அவங்க அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அது எப்படி இருக்குன்னு இப்போ அவங்க சொல்லுவாங்க. ஸோ சீரியஸாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானே ஒரு ப்ரைடாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் திருப்பி கல்யாணம் பண்ணுற மாதிரி. ஸோ இது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபர், நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எதுவுமே வந்து விளையாட்டு கிடையாது. நம்ம மேக்கப் போடுறோம், பவுடர் பூசுகிறோம், அது எல்லாமே வந்து விளையாட்டு இல்லை. நம்ம ஸ்கின்னுக்கு எது தேவை அது வந்து கண்டிப்பாக ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய்